ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேரருள் பேரொளி, ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை. திருப்பாம்புபுரம் ஸ்தல வரலாறுல இன்னொரு சுவாரஸ்யமான புராண கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, புராண காலத்தில் வாயு பகவானும் ஆதிசேஷனும் தங்களில் யார் வலியவர் அப்படின்னு போட்டி போட்டாங்க. தன்னுடைய வலிமையை நிரூபிக்கிறதுக்காக வாயு பகவான் பெரிய பெரிய மலைகளெல்லாம் ஊதி தள்ள முயற்சி செய்தார். ஆதிசேஷனும் அந்த மலைகள் புரளாதவாறு தன்னுடைய உடலை அந்த மலையை சுற்றி பிணைத்து கொண்டு அந்த மலையை காப்பாற்றுவதன் மூலம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க முயற்சி செய்தார். இவங்க 2 பேரும் தொடர்ந்து போட்டி போட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் வாயு பகவான் ஒரு கட்டத்தில் மிகுந்த கோபம் அடைந்து உயிரினங்களுக்கு தேவையான பிராணவாயு கிடைப்பதை நிறுத்திட்டார். இதனால் உயிரினங்கள் சோர்ந்து போயின. தேவர்கள் விபரீதத்தை உணர்ந்து ஆதிசேஷனை அழைத்து, ஆதிசேஷா, உங்கள் போட்டியால் உயிரினங்கள் சோர்ந்து போகின்றன, போட்டியிலிருந்து விலகிவிடு அப்படின்னு சொன்னாங்க. தேவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆதிசேஷன் போட்டியிலிருந்து ஒதுங்கிட்டார். ஆனால் வாயு பகவான் தொடர்ந்து மலைகளை ஊதி தள்ளிட்டு இருந்தார். இவங்க 2 பேருடைய செய்கையும் சிவபெருமானுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. சிவபெருமான் மிகுந்த கோபத்தோடு, வாயு, ஆதிசேஷா இருவரும் பேயுரு கொண்டு அலையுங்கள் அப்படின்னு சாபமிட்டுட்டாரு. சாபத்தை கேட்ட வாயு பகவானும் ஆதிசேஷனும் நடுநடுங்கி போனாங்க. சாப விமோசனம் கேட்டு சிவபெருமான் கிட்ட மன்றாடினாங்க. மனம் இறங்கிய சிவபெருமான், வாயு, நீ வைகை நதிக்கு வடக்கிலும் மதுரைக்கு கிழக்கிலும் பூஜை செய்து சாப விமோசன பெறுவாய் அப்படின்னு அருள் புரிந்தார். ஆதிசேஷனுக்கு, ஆதிசேஷா, நீ தொடர்ந்து 12 ஆண்டு காலம் திருப்பாம்புபுரத்தில் வந்து என்னை வழிபட்டு வா, நீ சாப விமோசனம் அடைவாய் அப்படின்னு அருள் புரிந்தார். சிவபெருமான் சொன்னது போலவே ஆதிசேஷன் திருப்பாம்புபுரம் வந்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி தொடர்ந்து திருப்பாம்புபுரம் ஸ்தலத்து இறைவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார். அதற்கு சாட்சியா இன்னும் ஆதிசேஷன் உருவாக்கிய தீர்த்தம் ஆதிசேஷன் தீர்த்தம் என்று கோவிலுக்கு அருகில் காணப்படுகிறது.